வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா அமெரிக்காவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுடைய இந்திய தூதர் செர்கோய் கோர் அவர்களை டெல்லியில் சந்தித்த பிறகு ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. இப்போ இந்த பதிவை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். ப்ளீஸ் டு மீட் US Ambassador to India Sergey Gore today in New Delhi. Our conversation covered the many dimensions of our partnership, welcomed him and expressed confidence that he would contribute to the strengthening of India-US relations. ஸோ இந்த புகைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட்ஷேக், அதாவது பாடி லாங்குவேஜ் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். ஹேண்ட்ஷேக் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. செர்கோய் ஒரு இளம் வயது தான், அவருக்கு 38 வயது தான். பட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவர். ட்ரம்ப்போட இந்த போன வருட தேர்தலில் அந்த கேம்பெயினிங்கில் மிக முக்கியமான ஒரு ரோல் இவருக்கு செர்கோய்க்கு இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்போது இவங்க ரெண்டு பேர் பேசின பிறகு இந்த எக்ஸ்தல பதிவை திரு ஜெய்சங்கர் அவர்கள் போட்டிருக்காரு. இப்போ இதில் சில முக்கியமான இன்சைட்ஸ் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ சமீப ஒரு 20 வருட வரலாறு 1999க்கு பிறகு 24-25 வருடங்களில் இந்திய அமெரிக்காவோடைய லோயஸ்ட் பாயிண்ட்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. 50% வரி விதிச்சிருக்காங்க. ட்ரம்ப்போடைய ஆட்கள் இந்தியாவுக்கு எதிராக போனதும், இந்தியாவை பற்றி கண்ணாபின்னான்னு பேசினது, H1B விசாவில் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் இந்தியாவிலேருந்து சட்டவிரோதம் போனவங்களை கைவிலங்கிட்டு கூப்பிட்டு வந்தது, கொஞ்சம் அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இது இந்தியா மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அட்லீஸ்ட் இந்தியாட்ட அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் நம்ம பிரதமருக்கு எல்லாருக்குமே அந்த இடத்துல எந்த தோய்வும் இல்லைனாலும் அந்த உறவு ரொம்ப ஒரு கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல செர்கோயோடைய ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு அம்பாசிடருடைய ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஏஷியா பசிபிக்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட அவர் போவார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அதுக்கு மேலே ஃபாரின் செக்ரட்டரி, அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பாங்க. இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மேலே துணை அதிபருக்கு மேலே அதிபர். ஸோ இதுதான் இப்போ போய் ஏதாவது ட்ரம்ப் கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த ரூட்டு தான் எடுத்தாகணும். பட் ட்ரம்ப் கிட்ட செர்கோய் அவர்கள் நேரடியாக தொலைபேசியில் பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருக்கமான நபர், ட்ரம்ப்போடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கமான நபர். அப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதை ஒரு ஃபோட்டோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் ஹேண்ட்ஷேக், ரொம்ப வார்மாக இருக்குது, நல்லா கை கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை ஜெய்சங்கர் அவர்கள் போட்டிருக்காரு. செர்கோய் எடுத்திங்கன்னா ஒரு டார்க் சூட், ஒரு ரெட் டை, அமெரிக்காவுடைய ஃப்ளாக் பின் அப்படின்றது ரெண்டு பேருமே அந்த நாட்டோடைய அடையாளத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்தலத்தோடைய பதிவில் ப்ளீஸ் டு மீட் அப்படின்றது ஒரு ஃபார்மல் வெல்கம். இப்போது இதே நீங்கள் பங்களாதேஷோட தூதருக்கோ பார்த்தீங்கன்னா, இல்லை கொஞ்சம் இந்தியா கிட்ட எதிராக இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வார்ம்னஸ் இருக்காது. ஸோ கிளியர் கட்டாக ஒரு பாசிட்டிவான இதை தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மெனி டைமென்ஷன்ஸ் ஆஃப் அவர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு ப்ராடராக ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் நாங்கள் பேசணும்னு சொல்லாமல் மெனி டைமென்ஷன்ஸ் ஆஃப் அவர் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், 2வது வர்த்தகம், 3வது தொழில்நுட்பம், 4வது இண்டோ பசிபிக்கோட செக்யூரிட்டி, 5வது எனர்ஜி, 6வது கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அதன் பிறகு பீப்புள் டு பீப்புள், அதாவது இந்தியாவுடைய இந்தியர்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய H1B விசா, அமெரிக்காவுடைய குடியுரிமை, இது எல்லாத்த பற்றியும் காம்ப்ரஹென்சிவாக அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இதில் குறிப்பாக நாங்கள் வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த நெருடல் இருக்கக்கூடிய ஏரியாவை அவாய்ட் பண்ணும்பொழுது அது கிட்டத்தட்ட சால்வ் ஆகுது அப்படின்றத இன்டைரக்டாக நமக்கு காமிக்குது. அப்போ இந்தியா அமெரிக்காவுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த டாரிஃப் வார், அமெரிக்கா பண்ணது, இப்போ வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் பெண்டிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோஸாக வந்துட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ட் கான்ஃபிடன்ஸ் தட் ஹி வுட் கான்ட்ரிபியூட் டு த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் இண்டோ-US ரிலேஷன் அப்படின்றது ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக நீங்கள் இருக்கீங்க, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுக்கு, இந்தியா அமெரிக்காவுடைய உறவை மீண்டும் ட்ராக்ல எடுத்துகிட்டு வர்றதுக்கு செர்கோய் உங்களுடைய ஹெல்ப், இது உங்களுடைய நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மீனிங் தான் அங்கே கிளியர் கட்டாக கொடுக்குது. இப்போது இதில் ரொம்ப மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் இந்தியா அமெரிக்காக்குள்ளே இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்காக ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக குவாடாக இருக்கட்டும், இந்தியா அமெரிக்காவுடைய டிஃபென்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இண்டோ பசிபிக் பாலிசியில், அமெரிக்காவுடைய இண்டோ பசிபிக் பாலிசியில் இன்றைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல உறுதியாக இருக்கிறாங்க. சைனாவை எதிர்க்கணும் அப்படின்னா இந்தியா இல்லாமல் முடியாது, அந்த இடத்துல எந்த தொய்வுமே கிடையாது. ஏன்னா ஜெய்சங்கர் மற்றும் மார்க்கோ ரூபியோ அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேரடியாக பேசிக்கிட்டாங்க.
ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ அந்த கிரிட்டிக்கல் மினரல் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஏன்னா சைனா தான் மொத்த குடுமையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 90% சைனாட்ட தான் இருக்கு. அதை எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு இப்போ அமெரிக்கா சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அவங்க கூட்டாளி நாடுகளுமே இந்த பாயிண்ட்ல ஒன்று சேர்றாங்க. ஏன்னா ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்றது இன்னைக்கு சைனா நினைச்சா எதை வேணா பண்ண முடியுன்ற அளவுக்கு கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு. அந்த இடத்துல ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஃப்ரிக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா இந்த எக்கனாமிக் மற்றும் ட்ரேட்ல அமெரிக்கா வச்சு அந்த 50% வரி, ட்ரம்ப் நடந்துகிட்ட விதம், அதன் பிறகு அந்த இடத்த பேஸ் பண்ணி இப்போ அவங்களுடைய ஆட்கள் பேசினது அப்படின்ற போது அந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ ஒரு நெகோசியேஷன் டீம் வருது. அதை பியூஷ் கோயல் தலைமையில் இருக்கக்கூடிய நம்மளோட அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் இருக்கக்கூடிய குழு வந்து பேசுறாங்க. பிறகு அந்த அவங்களுடைய குழு போய் ட்ரம்ப் கிட்ட பேசுறாங்க. ட்ரம்ப் சில இதை முடியுன்றாரு, முடியாதுன்றாரு, திரும்ப பேசுறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு வருடமா போயிட்டு இருக்கு. இப்ப செர்கோய் கிட்ட பேசும்பொழுது அவருடைய ஃபேமிலி நண்பர், குடும்ப நண்பர், ட்ரம்ப்புக்கு நெருங்கிய ஒருத்தர் அப்படின்றதுனால 37-38 வயதுல இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுக்கு தூதரா அனுப்புறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ட்ரம்ப்புக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கிடைக்குது டைரக்டா ட்ரம்ப் கிட்ட பேசுறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இமிகிரேஷன் பாலிசியில இந்த மாகா டீம்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்போடைய இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அந்த டீம்ல அவங்க ரொம்ப அதிகமாக நம்மளுடைய மக்களை அமெரிக்காவில் குறி வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ ஒரு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள் அவங்க வந்து ஒரு நகரத்தில் டல்லஸ் நினைக்கிறேன் அந்த பணியத்தில் ஒரு டான்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு கடும் இனவெறுப்பு வர்றதை பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் ரொம்ப அலாமிங்காக போயிட்டு இருக்கு. இது நம்ம மக்கள் மேலே ஒரு உயிருக்கு கூட பாதிப்பாக ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் கூட போகலாம். ஏன்னா அமெரிக்காட்ட மறந்துடக்கூடாது, எல்லார்ட்டையுமே துப்பாக்கிகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த வெறுப்பு பிரச்சாரம் குறிப்பாக இந்தியர்களை குறி வச்சு, அதுவும் இந்துக்களை குறி வச்சு நடக்கும்போது இந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் நம்ம குடியுரிமை பெற்று அமெரிக்கர்களாகவும் இருக்காங்க. 1000 இருந்தாலும் அவங்க நம்ம மக்கள் தான், நம்ம ஒரே தாய் மக்கள் தான். அதே மாதிரி இங்கிருந்து வேலைக்கு போன லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லையும் நம்ம மிக முக்கியமாக பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா மாகா டீம் வேற, ட்ரம்ப் வேற. ட்ரம்ப் ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த மாகா டீம் அவங்களுக்கு தேவையான ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இனவெறியான ஒரு பிரச்சாரம் தான் அது. ஸோ அவங்க எங்கள் வேலையாக பிடுங்கிட்டாங்க. இந்த வந்தேரி இங்கே கூட ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா வந்தேரின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மக்களையுமே அவங்க வந்தேரிகள்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய H1B விசா அவங்க நாட்டு மக்களில் அந்த டேலண்ட் இல்லாத போது அந்த திறமை வாய்ந்த மக்களை பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட்டை இந்தியாவிலேருந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே திறமை ஷார்ட்டேஜ், அந்த மேன் பவர் ஷார்ட்டேஜின் போது இங்கேயே வராங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இதே மாதிரியான பிரச்சாரம் வந்தேரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வடக்கன் பானிபூரின்னு சொல்லி அதே தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனையை இந்தியர்களை சால்வ் பண்ணணும், இந்தியர்களை அட்லீஸ்ட் எதுவும் ஒரு பிரச்சனைக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற போது இந்த இடத்துல ட்ரம்ப் கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் இந்தியா நேரடியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு செர்கோய் அவர்கள் மிக முக்கியமாக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. ஏன்னா செர்கோய் ட்ரம்ப் கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டார். ஸோ பெரிய அளவுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. டாரிஃப், H1B விசா மற்றும் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் அவங்க மேலே நடத்தப்படக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா டிஃபென்ஸு, டெக்னாலஜி அதில் பெரிய அளவுக்கு அமெரிக்கா எதுவுமே பண்ணலை. அதாவது மீன்ஸ் அந்த மாதிரியான ஒரு தடைகள் எல்லாம் கொண்டு வரல. ஈவன் சபஹார் துறைமுகத்தை இப்பயும் நம்ம இயக்கிட்டு தான் இருக்கோம். அதற்கு உண்டான வெய்வர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ரெண்டாவது, இப்போ மிட் டேர்ம் போல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரம்போக்கு கூட இருக்கக்கூடிய பல பேரே இப்போ அதை வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவை தேவையில்லாமல் இந்த டாரிஃப்குள்ளே கொண்டு வந்து ரஷ்யாவை சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லி இந்தியாவை எதிர்த்து இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு மனநிலை இல்லை. ஏன்னா ட்ரம்ப்போடைய வெற்றியை அமெரிக்காவை தாண்டி சில நாடுகள் பயங்கரமாக கொண்டாடினாங்க. அது இந்தியாவும் ஒன்று, இஸ்ரேல் ஒன்று. இதை நம்ம மறந்துடவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே ட்ரம்ப்புக்கு வந்து ஆதரவு தெரிவித்தோம். அந்த குட்வில் போயிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இதை புஷ் பண்ண இந்தியா சைனாவையும் ரஷ்யாவையும் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்காவுடைய இண்டோ பசிபிக் பாலிசிக்கு சரியா இருக்காது அப்படின்ற ஒரு வாதமும் இருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவான டர்ன். பட் இதை நம்ம அவுட்கம் உடனடியாக சொல்ல முடியாது. செர்கோய் இவங்கெல்லாம் என்னதான் இருந்தாலும் ட்ரம்ப் என்ன முடிவு எடுப்பாரோ அவர் தான் எடுப்பார். ஸோ அந்த வகையில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி செர்கோய் வெறும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் மட்டும் கிடையாது, அவர் தெற்காசியாவுடைய அட்வைசராகவும் இருக்கார். ஸோ பாகிஸ்தானுடைய தூதராகவும் கிட்டத்தட்ட அவர் தான் செயல்படுறாரு. இது அமெரிக்காவுடைய தாத்தா காலத்து டெக்னிக். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தம் மீண்டும் வந்தாலோ
இல்ல பாகிஸ்தான் வரம்பு மீறி போகும்பொழுதும் இந்தியா ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்கணும், ஒழுங்கா இருக்க சொல்லுங்க இல்லாட்டி உதைப்போம் அப்படின்ற போது இது நம்ம ட்ரம்ப்போடைய ஒரு லாபியிங் குரூப்ல போயோ இல்லை ட்ரம்ப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுத்து நம்ம பிரதமர் ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் பண்ணணும் அவசியம் இல்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் செர்கோய் அவர்களை கூப்பிட்டு சொன்னாலே இந்த மெசேஜை நம்ம பாகிஸ்தானுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தருணத்தில் இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்திய அமெரிக்க பிரச்சனை அது ரெண்டுமே, ஏன்னா இப்போ என்ட்ரி கொடுத்தாங்க. என்ட்ரி என்னன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த டாரிஃப்க்கு காரணம் என்ன, இந்தியா போய் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாங்கன்ட்டு. நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, பாஸ் நாங்கள் 83% கச்சா எண்ணெய் வெளியில இருந்தா இம்போர்ட் பண்றோம், நீங்க சொல்ற நாடுகள்கிட்டலாம் நாங்கள் போய் இம்போர்ட் பண்ணி அதிக விலையில பண்ண முடியாது. எங்கள் மக்களுடைய வளர்ச்சி, எங்கள் நாட்டோட வளர்ச்சி தான் நாங்கள் அடிப்படையை வைப்போம். எங்கேருந்து எங்களுடைய எனர்ஜி நீடை வாங்கணுன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். அது பியூரா ப்ரைஸ் பேஸ்டாக தான் இருக்கும். வெனிசுலாட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம், அதை தடை செஞ்சீங்க. ஈரான்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்தோம், நீங்கள் அதை தடை செஞ்சீங்க. இப்போ ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னா எங்கள் நாட்டோடைய முடிவுகளை நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டு. இப்போ இது பிரச்சனையை நீங்கள் 2 நண்பர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை ஸ்மூத்தாக முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு எக்ஸிட் ரேம்ப் வேணும். உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு, நம்ம நாட்டு மக்களை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த எக்ஸிட் ரேம்பில் மிக முக்கியமாக அவங்க எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னா, இது எப்படி அவங்க, ஏன்னா இந்தியாவுடைய வர்த்தக ஒப்பந்தம் இஓட சரி, அதே மாதிரி இந்தியாவுடைய Q3 3வது காலாண்டோடைய நிதி ஜிடிபி க்ரோத் டேட்டா வரும்பொழுதும் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா டாக்கோ அப்படின்னாங்க, ட்ரம்ப் அகைன் சிக்கன் டவுட் அப்படின்னாங்க. ட்ரம்ப் போட்டு ட்ரம்ப் பின்வாங்கிடுவாரு, பிற வீரவசம் தான் பேசுவார், இந்தியா மதிக்கவே இல்லை ட்ரம்ப் அப்படின்ட்டு. இப்போ இந்த நெரேட்டிவ் ட்ரம்ப்புக்கு டொமஸ்டிக்காக ஒரு ப்ரெஷரை கொடுக்க தான் செய்யும். ஸோ நாமளும் ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும் ட்ரம்ப் அவருடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு அவர் என்ன பேசுறாருன்ட்டு. அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து இந்த ரேம்புக்கான வழியை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையை முடிச்சு அப்படி இறங்கி போகிறதுக்கான வழியை கொடுத்துட்டாங்க. செர்கோயோடைய ரோல் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். செர்கோயை நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க தூதர் எரிக் கார்டியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பல இது பண்ணுறது, சப்நேஷனலிசம் என்கரேஜ் பண்ணுறது, அதாவது மாநில கட்சிகளுடைய தலைவர்களை போய் சந்திக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது அமெரிக்காவுடைய டெக்னிக் தான் அது. இந்த முறை செர்கோய் ரொம்ப ஓரளவுக்கு மெச்சூர்டாக தெரியுது. பட் இது எல்லாமே ஒரு ப்ரீஎம் பண்ணுறோம். நாளைக்கு செர்கோய் என்ன பண்ணுவார் அப்படின்றது ட்ரம்ப்புக்கு உட்பட்டு தான் இருக்கும். பட் நமக்கு ஒரு டைரக்ட் ஆக்சஸ் ட்ரம்ப் கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுவோம் அதை பண்ணுறது கிடைச்சிருக்கு. இது பாசிட்டிவாக தான் போகும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.